தெருவின் இருபுறமும் டியூப்லைட் வெளிச்சத்தில் உரல்களில் பெண்கள் மாவெடுத்து கொண்டிருந்தார்கள். சில வீடுகளில் ஆண்கள் வெளியே பாயை விரித்து சீட்டு விளையாடுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஒளிபெருக்கையில் குமரி பெண்ணின் உள்ளத்தில் குடியிருக்க அப்ளிகேஷன் போட்டு கொண்டிருந்தார் டிஎம்எஸ். வேப்ப மரங்களில் சீரியல் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. விடிந்தால் திருவிழா. திருவிழாவிற்காக வந்து 2 நாட்கள் தான் ஆகிறது. நாளை திருவிழா முடிந்து மேலும் ஒரு நாள் இருந்துவிட்டு கிளம்ப வேண்டும். இப்போதே நான் ஏன் கிளம்புவதை பற்றி யோசிக்கிறேன். திருவிழாவிற்கு முந்தைய நாளில் உற்சாகமே தனிதான். அதை அனுபவிப்பதற்கே காலார கீழத்தெரு வரைக்கும் நடந்து சென்று ஆனந்தை பார்த்துவிட்டு வந்தேன். வரும்போதும் போகும்போதும் வழிநெடுக நலம் விசாரிக்கும் உள்ளங்களுக்காக எத்தனை தடவை வேண்டுமானாலும் சென்று வரலாம். ரம்யாதான் வர விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. 4 சுவற்றுக்குள் நாள் முழுக்க அவளால் இருக்க முடியும். ஆனால் 4 பேருக்கு மத்தியில் 4 நிமிடங்கள் கூட இருக்க முடியாது. அவளை சொல்லியும் தப்பில்லை. அவள் வளர்ந்த விதம் அப்படி. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்டில் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத வாழ்வு அவளுடையது. வீட்டிற்குள் நுழையும் போதுதான் அதை தற்செயலாக நான் கவனிக்க முடிந்தது. அம்மா அம்மா, ஏண்டா இங்க சமையல் கட்டில் இருக்கேன் என்று அம்மா கூறி முடித்தாள். சமையற் கட்டிற்குள் நுழைந்தேன். அது அம்மாவின் ராஜ்யம். எத்தனை சுத்தம், எத்தனை ஒழுங்கு. கண்ணை மூடிக்கொண்டு கூட அம்மாவால் அருமையாக சமைத்து விட முடியும். ஒரு பாத்திரம் கூட கழுவப்படுவதற்காக காத்திருக்காது. அம்மாவுக்கு நேர் எதிர் ரம்யா. அவளுக்கு எங்கே எதை வைத்தாள் என்று தெரியாது. எப்போதும் இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா என்று என்னமோ நான் தினம் சமைக்கிற மாதிரி என்னிடம் கேள்வி கேட்பாள். ஒரு ஒப்புமைக்கு அம்மாவின் சமையற் கட்டினை பற்றி நான் கூறினால் அன்றைக்கு இருவருக்கும் சண்டை நிச்சயம். அன்றைய சண்டைக்கு அது ஒரு காரணமாகி போகும், அல்லது அதுவும் ஒரு காரணமாகி போகும். நம்ம ஆளு எங்க போயிருக்கார்? ஆளை காணோம். அப்பாவை பற்றி கிண்டலாக அப்படிதான் நான் கூறுவது வழக்கமாகி போனது. ஏண்டா இன்னைக்கு ராத்திரி ஊர் சாப்பாடு இருக்குல்ல, அங்க வேலை ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க கிளம்பி போயிருக்கார். ஐயாதான் இளைஞர் சங்க பொருளாளராம் என்று அம்மா சொன்னாள். இவரெல்லாம் இளைஞர்னா நீங்களெல்லாம் யாராம்? அம்மாவின் பேச்சில் கொஞ்சம் நக்கல் தூக்கலாகவே இருந்து வந்தது. பாத்துமா, நம்ம தெருவுக்கு பதிலா பக்கத்து தெருவுக்கு போய் உட்கார்ந்திருக்க போறாரு என்று நான் சொன்னேன். இந்தா பிடி அவரோட ஸ்கூட்டி சாவி. அதை அப்படியே மறந்து வண்டியிலே வச்சிட்டாரு. நல்ல வேலை நான் தற்செயலா பார்த்ததுனால எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று சொன்னேன். போன வாரம் பூக்கடையில் வண்டியவே விட்டுட்டு நடந்து வந்தாரே, அதுக்கு இது தாவலாம் என்றாள் அம்மா சிரித்து கொண்டே. விளையாட்டாய் அம்மா கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறாளோ என்று தோன்றியது. இருந்தாலும் அப்பா அப்படி வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்பா எப்போதுமே இப்படிதான். அப்படி ஒரு மறதி. ஒரு முறை அம்மாவை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு சென்று விட்டு அம்மாவை அங்கேயே விட்டுவிட்டு இவர் அவசர வேலையாக எங்கோ கிளம்பி விட்டார். அம்மா பாவம் நடந்தே வீடு வந்து சேர்ந்திருக்கிறார். அப்பாவிற்கு மறதி ஒன்றும் வயதின் காரணமாக வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மேற்சொன்ன சம்பவம் நடந்தபோது நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்ததாக ஞாபகம். இதற்காக நிறைய பார்த்தாகிவிட்டது. அலோபதியிலிருந்து ஆயுர்வேதம் வரை அத்தனை மருத்துவங்களையும். பயன் என்னவோ பூஜ்யம்தான். அப்பாவின் இந்த மறதி சிற்சில சமயங்களில் பொருள் இழப்புகளையும் பல சமயங்களில் சிரிப்பையுமே தந்து கொண்டிருந்தன. அம்மா ஒருத்திதான் அழுத்து கொள்வாள். தினம் தினம் அவள்தானே அத்தனையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பாவம், அவர் வாங்கி வந்த வரம் அப்படி என்பாள். அம்மா, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்குமா என்று நான் அம்மாவிடம் கேட்டேன். அதுக்கு என்னப்பா, இதோ 5 நிமிஷத்துல நான் போட்டு தரேன் என்று அம்மா சொல்லி ஆயத்தமானாள். ரம்யா எங்க இன்னும் மேலதான் இருக்காளா என்று நான் பேச்சை ஆரம்பித்தேன். உன் பொண்டாட்டி என்னைக்கடா கீழே வந்து கூட மாட ஒத்தாசையா இருந்திருக்கா? எப்படி ஒரு மனுஷியால நாட்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியுது? தெரியலடா தம்பி. 4 இடத்துக்கு போனோமா, 4 மனுஷங்களை பார்த்து பேசணுமா, பழகணுமான்னு இருக்க வேண்டாமா? ஏங்கா உங்க மருமக இப்படி அடைஞ்சு போயிருக்கான்னு உன் சித்திக்காரை கேட்கும்போது நான் மூஞ்சியை எங்க போய் வச்சுக்கிறது? நீயே சொல்லு.
இதை சொல்லும்போது எனக்கும் அம்மாவிற்கும் மட்டுமே கேட்கும் குரலில் அம்மா சொன்னாள், அப்பாவுக்கு மறதி மாதிரி இவளுக்கு இதுமா. சில விஷயங்களை எல்லாம் மாற்ற முடியாத போது நாம மாறிக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்று நான் முடித்தேன். போடா, நீ தான் உன் புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கணும் என்று அம்மா கூறி முடித்தாள். அம்மாவிடம் எப்படி சொல்வது? அவள் அக்கம்பக்க மனிதரிடம் சரியாக பேசாவிட்டால் பரவாயில்லை, என்னிடம் கூட அவள் பேசுவதே இல்லை. வீட்டில் எங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நின்று 3 மாதங்களுக்கு மேலாகிறது. அவளுக்கு சினிமா பிடிக்காது, அரசியல் தெரியாது, புத்தகம் என்றாலும் காத தூரம். இப்படி நாங்கள் இருவரும் பேசுவதற்கான ஒரு புள்ளியே கிடையாது. நானே வழியை ஏதாவது பேச ஆரம்பித்தாலும் அவள் காட்டும் ஆசுவாசமான முகபாவம் எனது அடுத்த வார்த்தையை அப்படியே விளங்கிக் கொள்ளும். எங்கு ஆரம்பித்தாலும் கடைசியில் சண்டையில் தான் வந்து முடியும். இதுவெல்லாம் தெரிந்தால் அம்மா மிகவும் வருத்தப்படுவாள். கல்யாணமே வேண்டாம் என்று சொன்ன என்னை அழுது அடம் பிடித்து சம்மதிக்க வைத்தவளே அவள்தான். இப்போது நான் சந்தோஷமாக இல்லை என்று தெரிந்தால் குற்ற உணர்ச்சியிலேயே நொந்து விடுவாள். பாவம் அம்மா என்று நானே நினைத்து கொண்டேன். திருவிழாவன்று வேட்டி கட்டுமாறு நண்பர்கள் அனைவரும் கேட்டு கொண்டதால் கல்யாணத்திற்கு பிறகு அந்த பட்டு வேட்டியை எடுத்து உடுத்தி கொண்டேன். அது என்னுள் தேவையில்லாத நினைவுகளை கிளறி சென்றது. தேவையில்லாதது என்றபோது அதை பற்றி பேசி மட்டும் என்ன பயன் இருக்கப் போவது? என் வேட்டியை பார்த்து அப்பா கிண்டல் அடித்தார். அம்மா ஆதரித்தாலும் அவள் கண்களில் ஒரு எள்ளல் தெரிந்தது. வழக்கம் போல ரம்யாவிடமிருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நான் அவளிடம் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. நண்பர்கள் ஐவரும் சொல்லி வைத்து கொண்டு மெரூன் கலர் சட்டையும் பட்டு வேஷ்டியும் கட்டி கொண்டு தெருவெங்கும் உலா வந்தோம். சப்பரத்திற்கு பின்னால் தெரு தெருவாக சுற்றினோம். 7-8 வருடங்களுக்கு பின்னர் இப்போதுதான் அப்படி சுற்றி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு தெருவை கடக்கும் போதும் சொந்தங்கள், நட்புகள், தெரிந்தவர்கள் என அத்தனை பேரும் அன்பிற்கும் பாசத்திலும் குளிர வைத்து இருந்தார்கள். எங்கள் தெருவை கடந்து முனியம்மன் பொட்டலை அடையும் போதுதான் அந்த குழந்தையை பார்த்தேன். சுருள் சுருளாய் முடியும், முட்டை கண்களும் உப்பிய கன்னங்களுமாக பட்டுப்பாவாடை கட்டி கொள்ளை அழகு. அப்போதுதான் நடக்க பழகியிருக்கும் போல. தட்டு தடுமாறி நடுத்தெருவிற்கு வந்துவிட்டது. யாரேனும் இடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதை அள்ளி எடுத்து கொண்டேன். அதுவும் சிறு சினுங்களுமின்றி என்னிடம் ஒட்டி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சில நொடிகளில் ஒரு வயதான பெண்மணி வந்து, என்ன தெருவுக்கு வந்துட்டீங்களா? இது யாரு, புது மாமாவா என்று கொஞ்சியவாறு அதை என்னிடமிருந்து அள்ளினார். என் பேத்தி தான் தம்பி, இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல நின்னாதானே, அதையும் இதையும் போட்டு உருட்டுறதும் உடைக்கிறதும், அப்பப்பா என்ன சேட்டை. ஆம்பளையா பிறக்க வேண்டியது தப்பி பொண்ணா பிறந்துடுச்சு. அவரது வார்த்தையில் தான் எத்தனை பெருமிதமாக இருந்தது. வெயிலும் நடையும் தொண்டையை அடைக்கவே, அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றேன். நண்பர்கள் ஆங்காங்கு நின்று ஆளுக்கு ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு முன்னால் அம்மனுடன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் போய்கொண்டுதான் இருந்தது. இதோ ஒரு நிமிஷம்பா என்றவாறு, ஏ தீபா, கொஞ்சம் ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வா என்றார். எனக்கு அந்த பெயரை கேட்டதும் படபடவென்று அடித்து கொண்டது. ஒரு நிமிடம் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. இது என் தீபாவாக இருக்கக்கூடாது. இது என்ன முட்டாள்தனம்? இப்போது எப்படி அவள் என் தீபாவாக முடியும்? உயிருக்கு உயிராய் நேசித்த பின்னும் தவறுதலாய் வந்துவிட்ட ஒரு வார்த்தைக்காக நான் வேண்டாமென்று தூக்கி எறிந்து சென்றவள் தானே அவள். அவள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து யோசித்திருந்திருந்தால், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நினைக்கும் போதே கண்கள் கலங்கியது. தூசிப்பட்டது போல துடைத்து கொண்டேன். என்ன செய்வது? சில சமயங்களில் வார்த்தை கூட வாழ்க்கையை நிர்ணயித்து விடுகிறது. அவளாக இருக்காது. அவள்தான் எங்கோ கல்பாக்கத்திற்கு திருமணம் செய்து போய்விட்டாளே. இங்கே எப்படி வர முடியும்? இருக்கவே முடியாது. ஆனால் விதி யாரை விட்டது? வந்து நின்றது தீபாவேதான். கண்களில் இன்னும் கொஞ்சம் ஒளி கூடி இருந்தது. முன்னேற்றி சுருள் முடி கூட அப்படியே இருந்தது. கொஞ்சம் பூசினார் போல இருந்தார். உண்மையிலேயே இன்னும் அழகாகவே இருந்தார்.
பிறன்மனை நோக்கும் குற்ற உணர்ச்சி தடுக்கவே அந்த குழந்தையை பார்த்து என் பார்வையை மாற்றிக்கொண்டேன். இப்போதுதான் அது தீபாவை உரித்து வைத்தார் போலிருப்பது தெரிந்தது. அதை அள்ளி எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை. தீபாவும் என்னை கவனித்து விட்டாள். எனக்கு கிடைத்த அந்த ஒரு நிமிட அவகாசம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் எவ்வளவு அழகாக சமாளித்து கொண்டாள். தண்ணீரை கொடுத்துவிட்டு என்னை பார்த்து வாஞ்சையாக புன்னகைத்துவிட்டு என் கூட படித்தவரத்த பேர் அரவிந்த் என்று அறிமுகம் கூட செய்தாள். இவளால் மட்டும் எப்படி முடிந்தது? என்னால் அதற்கு மேல் அங்கே நிற்கவே முடியவில்லை. அதற்கு மேல் என்னால் தூசின் மேல் பழி போட முடியவில்லை. நண்பர்கள் காத்து கொண்டிருப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து நான் நகர்ந்து விட்டேன். வீட்டிற்கு வந்து மொட்டை மாடியில் மூங்கில் ஊசலில் அமர்ந்து கண் மூடினேன். ஏதேதோ ஞாபகங்கள். ஒரு நாள் கூட அவளை பற்றி நினைக்காத நாளே கிடையாது. தலைவாரும் போதும், சட்டை பித்தான் போடும் போதும், இளம் பச்சை நிறத்தை எங்கு பார்த்த போதும், பூங்காற்றிலே பாற்று கேட்கும் போதும், விசிறி மடிப்பு வைத்து காட்டன் புடவை கட்டிய பெண்களை பார்க்கும் போதும் எப்படி அவளை மறக்க முடியும்? இனிமேலும் அவளை மறக்க முடியுமா என்று தெரியவில்லை. அவள் மறந்து விட்டாளே. எல்லாவற்றையும் நேற்று போட்ட கோலத்தின் நீரூற்றி அழிப்பது போல துடைத்தறிய அவளால் மட்டும் எப்படி முடிந்தது? மறதி என்பது வரம்தான் என்றான்.